இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரியப்பா, அண்ணா. என்னாச்சு சொல்லு. பெரியம்மா, நம்ம பேங்க்வெட் ஹால்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். யாருக்கு எதுவும் ஆகலல்ல? அண்ணா அதுல மாட்டிக்கிட்டாராம். பெரியப்பா, உடனே கிளம்பி அங்க போலாம் வாங்க. அரவிந்தா, நீ எதுக்கும் பயப்படாத. அவனுக்கு ஒன்றும் ஆகாது. வாங்க போலாம். வாங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அனுசுயா? பேசிக்கிட்டு இருக்க அனுசுயா? பேசிக்கிட்டு இருக்க அனுசுயா? பேசிக்கிட்டு இருக்க அனுசுயா? அனுசுயா? நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? சித்தப்பா, அனுசூயா ஏதோ நீ பேசாம இரு நரேந்திரா. கோவத்துல எல்லாம் பேசல, நிலைமை என்னங்கறத மறந்துட்டு பேசுறாய். லக்ஷ்மியும் அவ கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லாம இங்க வந்துடல. லக்ஷ்மிக்கு எந்த நல்ல சம்பந்தமும் கிடைக்கலங்கிறதுக்காக உங்கூட அனுப்பி வைக்கல. அப்படின்னு நான் சொன்னா பிளீடர் மாமா? பின்ன நீ என்ன சொன்னன்னு நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. உயிருக்கு உயிரா இருந்த தாத்தா இறந்து போய் லக்ஷ்மி அந்த கவலையில இன்னும் இருக்கும்போது அவளுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு கைகூடி வந்த நல்ல சம்பந்தத்தை உன் பேச்சால கெடுத்து குட்டிச்சவராங்க. அப்படி இருந்தும் ஒருத்தர் கூட இது வரைக்கும் ஒரு வார்த்தை உன்னை கேட்கல. எதுக்கு? தாய் இல்லாத பசங்களுக்கு சித்தி மாதிரி இல்லாம ஒரு தாய் மாதிரி இருப்பேன்னு ஒரு சின்ன ஆசைதான். லக்ஷ்மிக்கு உன் கையாலேயே கல்யாணம் பண்ணி வைப்ப, பெரியவருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவ, அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பேன்னு பெருமை பேசி உன் கூட கூட்டிட்டு வந்த. வேண்டான்னு சொல்லல, ஆனா இப்ப என்ன பண்ணிருக்க? நீ பார்த்து வச்ச அந்த சம்பந்தம் லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்க போறவன் லக்ஷ்மிக்கு பொருத்தமானவன் தானா? அவனுக்கு ஒன்றும் ஆகாது அரவிந்தா, அழாத. மேடம், டென்ஷன் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. இஸ் ஆல் ரைட், நோ ப்ராப்ளம். ஃபயர் ஆக்சிடென்ட்னால ஒரு சின்ன ஷாக் ஏற்பட்டிருக்கு. அதோட சின்ன சின்ன காயங்களும் ஏற்பட்டிருக்கு. 1 hourல இவருக்கு கான்ஷியஸ் வந்துடும். டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே சார். என்னாச்சு? 1 கிலோ கல்ல இங்க தானே வச்சேன், எங்க போச்சு? கல்லு இல்லனா என்ன இப்போ? எடுத்த எல்லாத்துக்கும் ஒரு 20 ரூபாய் கொடுக்கறேன். எதுக்குமா? அப்படியே ஃப்ரீயாவே எடுத்துட்டு போங்க.
அப்ப கல்லு வச்சு எடை போட்டு கொடு. நான் என்ன வேணாம் நான் சொன்னேன்? போடு. ஏய் வீடி அதை எடுத்து வை. அதோ எடக்கல்லு இங்க இருக்குது பாரு. இவ்வளவு நேரம் தேடினே கிடைக்கலையே. அது என்னமோ எனக்கு என்ன தெரியும். சீக்கிரம் போட்டு கொடு. ஆ. அவன் தான் நெருப்புல மாட்டிக்கிட்டானா? நீ எதுக்காக அவனை காப்பாத்த போன? இல்ல அது வந்து அப்பதான் அவர் வந்து வாய மூடு. அவன் என்ன அடிச்சிருக்கான். நீ எனக்காக அவனை எதிர்த்திருக்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும். என்னோட சேர்ந்து நீயும் வெளியே வராம அவனை காப்பாத்த போற. ஜெகதீஷ் என்ன இது? நீ அவனை காப்பாத்த உள்ள போகாம இருந்திருந்தா அந்த ரெசார்ட்டை எரிஞ்சிருந்தாலும் நம்ம இன்னொரு இடத்துல நம்ம கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். இப்ப பாரு, கல்யாணமே நின்னு போயிடுச்சு. ஏன் ஜெகதீஷ் இவ்ளோ கோவம்? எதுக்காக நீ இப்படி அவசரப்படுற? இது கோவம் இல்ல ஆண்டி. லக்ஷ்மியால நான் அவ்வளவு பேர் முன்னாடி அவமானப்பட்டு நின்றேன். ஜெகதீஷ் முதல்ல உன்னோட கோவத்தை குறை, அப்புறமா நம்ம எது வேணாலும் பேசி தீர்த்துக்கலாம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி கேட்டா மட்டும் அமைதியா நிக்கிற. என்ன சொல்லணும்? எல்லாம் தெரிஞ்சோம் உன்னை கல்யாணம் பண்ண நினைக்கிறேன் பாரு. ஏன் தப்பு? பாரு, இதான் லக்ஷ்மியோட ஜாதகம். அவ தொட்ட இடம் பொண்ணா மாறும், அவ போற இடம் மாளிகையா மாறும். ஏய், லக்ஷ்மியோட ஜாதகம் பொண்ணா இருக்கட்டும் இல்ல மாளிகையா இருக்கட்டும், இங்க பாரு, உன்னால எனக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கேன். அன்னைக்கு என் மரியாதையே போச்சு. என் மரியாதை எனக்கு திரும்ப கிடைக்கணும்னா உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். என் கூட வா வா. என்ன ரொம்ப தான் பிடிவாதம் பிடிக்கிற? இவ்ளோ நடந்த அப்புறம் என்னால விட்டு கொடுக்க முடியாது. நீ தான் என் பொண்டாட்டின்னு முடிவே பண்ணிட்டேன். அதே முடிவை தான் நீயும் எடுக்கணும். ஜெகதீஷ் என்ன இதெல்லாம்? நேத்து நடந்ததெல்லாம் மறக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறு. என்னால பொறுமையா இருக்க முடியாது. லக்ஷ்மி, நேத்து நடந்ததெல்லாம் மறந்துரு. இனிமேல் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். என் கூட வா. ஒழுங்கு மரியாதையா வந்துரு. வா. என்ன எங்க வர சொல்ற? நீ இழுத்துட்டு போனா நான் உன் கூட வர இடத்துக்கு நான் ஒன்னும் பொம்மை இல்ல. நீ வந்து என்கிட்ட அதிகாரம் பண்றதுக்கு நான் ஒன்னும் உன் வீட்டு வேலைக்காரியும் இல்ல.